கிள்ளியூர் தொகுதி என்னப்பா செய்வ? ஒவ்வொரு நாளும் இந்த கிள்ளியூர் தொகுதி வழியாக கனிம வள கடத்தல் லாரிகள், எத்தனை லாரிகள் செல்கிறது என்பது இந்த தொகுதி மக்களுக்கு தெரியும். இந்த தொகுதி மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு உங்கள் தொகுதி வழியாக ஒவ்வொரு நாளும் கனிம வள கடத்தல் லாரிகள் படையெடுத்து செல்கிறதே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் என்றால் அதை ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை? தெரியாதென்றால் இது கூட தெரியாமல் நீங்கள் எதற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்க பதில் சொல்லணும், பதில் சொல்லணும். கேள்வி மேல் கேள்வி நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் நாங்கள் வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் ஏற்கிறீர்கள் என்றுதான் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். நான் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர். ஒத்த லாரி போயிருமா? ஒத்த லாரி. நாங்கள் அதிகாரம் எதுவும் இல்லாத போதே லாரிகளை சிறைபிடித்து அனுப்பியவர்கள். ஒண்ணுமே இல்லை, அதிகாரமே இல்லை. நான் எல்லாம் வார்டு கவுன்சிலர் கூட இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க. எந்த அதிகாரமும் இல்லாத போது கூட என்னுடைய மலையை எப்படிடா நீ கொண்டு போவ? என் மலையை நீ எப்படி எடுத்து செல்வாய்? இதுக்குதான் என்னுடைய தாத்தன்கள் ரத்தத்தை சிந்தினார்களா இந்த மண்ணில்? இதுக்குதான் ரத்தம் சிந்தினார்களா? அவர்கள் மீட்டெடுத்தார்கள் இந்த குமரியை. அதை பத்திரமாக எனக்கு பின்னால் வரக்கூடிய, எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணை, நாங்கள் அவர்களுக்கு மீட்டு கொடுத்த மண்ணை, மலையை பாதுகாப்பார்கள் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க பெரும் கடமையை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த கடமையை செய்யலன்னா நான் எதுக்கு இந்த இடத்துல நின்று நேசமணியை பேசி, எதுக்கு அப்துல் ரசாக்கை பேசி, எதுக்கு பேசி? அங்கிருந்து கோழி கழிவு, மருத்துவ கழிவு கொண்டு கொட்டுது கேரளா. எவ்வளவு திமிருங்க, எவ்வளவு திமிரு, எவ்வளவு தெனாவட்டு. இங்க 6 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக அத்தனை கட்சிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் இருந்தும் ஒரு லாரியை கூட உங்களால் தடுத்து நிறுத்த முடியல என்றால் இதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் பங்கு இருக்கிறது.